ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். எப்பயும் போல் ஆவடி வரையும் போயிட்டு நான் வாங்கிட்டு வர மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ இது வாங்குறப்ப ஃப்ரூட்ஸும் சேர்த்து வாங்கலாம், அங்கே கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்கியிருந்தேன். ஆனால் யதார்த்தத்தில் அந்த ஆவடி மார்க்கெட்டில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே கம்மியாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சப்போட்டா வந்து 1/4 கிலோ 12 ரூபா இந்த ஃப்ளிப்கார்ட்டில். ஸோ நான் 1 கிலோ போட்டிருந்தேன் 48 ரூபா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கமலா பழம் இருக்குது இல்லையா, ஆரஞ்சு பழம், இது வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ 45 ரூபாய்க்கு கிடச்சிது. ஸோ 10 பீஸ் வந்து இருக்குது இதில். இதுவே பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் இதே மாதிரி தான் இருக்குது. ஒன்று வந்து 5 ரூபான்னு விற்கிறாங்க, அப்போ 10 50 ரூபா தான். ஸோ இது நமக்கு 45 ரூபாய்க்கு தான் கிடச்சிருக்கு, பரவாயில்ல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பழம். ஸோ வாழைப்பழம் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ வந்து 12 ரூபாய்க்கு கொடுத்தாங்க ஃப்ளிப்கார்ட்டில். நான் 1 கிலோ போட்டிருந்தேன். ஸோ நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள், ஒரு 4 பீஸ் விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு 1/2 கிலோவில். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட 1 கிலோ வந்து 24 ரூபாய்க்கு நான் வாங்கியிருக்கேன். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா விலை கம்மி தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து விலை கம்மியாக இருந்தால் நம்மளால் வாங்க முடியுது. ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி 1000 ருபீஸ்க்கு மேலே தான் வாங்கியிருந்தேன். அதனால் பார்த்தீங்கன்னா இது ஜஸ்ட்டு 1 ரூபி 1 ரூபிக்கே கொடுத்துட்டாங்க. பட் இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து எம்ஆர்பி வந்து அதிகமாக தான் இருக்கும். ஸோ இது வந்து எம்ஆர்பி 50 ரூபா, அதுக்கப்புறம் இது வந்து எம்ஆர்பி வந்து 30 ரூபா. ஸோ இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 1 ரூபாய்க்கு தான் கிடச்சிருக்கு, 1 ரூபா தான். ஸோ இந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து போய் வாங்குறப்ப நமக்கு வந்து ப்ராஃபிட் இருக்குது. ஸோ இந்த நெய் வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் வந்து இந்த வாட்டி கொஞ்சம் வேறு பிராண்ட் வாங்கி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு நான் இதை வாங்கியிருக்கேன். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நந்தினி நெய் தான் வாங்கிட்டு இருக்கேன், அது நல்லா இருக்குது. அது எப்பயுமே 580 ருபீஸ் அந்த ரேஞ்சில் வாங்குவேன். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா 600 அந்த மாதிரி போட்டிருந்தான். ஸோ சரி எதுக்குன்னு சொல்லிட்டு நான் இதை வந்து ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லி வாங்கியிருக்கேன். இது வந்து 1 லிட்டர் நெய் 455 ரூபாய்க்கு கிடச்சிருக்கு. ஸோ அது வந்து 600 ரூபா, இது 455 ரூபா, கிட்டத்தட்ட 145 ரூபா வந்து குறையுது இல்லையா, அதனால் நான் இதை வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பியூரிட்டி பிரகாரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நந்தினி வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது. ஸோ இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமே சொல்லி நான் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து மைசூர் பாக் லாஸ்ட் டைம் வாங்கியிருந்தது, நல்லா இருந்தது டேஸ்ட் வைஸு. இது வந்து 200 கிராம் வந்து 77 ருபீஸ்க்கு கிடச்சிருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கரி போய் வாங்கினா கூட, கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்லாம் போய் வாங்கினா ரொம்ப ரேட் அதிகம். நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுளாக கிடைக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து சிரமம் பார்க்காம நான் ஆவடி வரையும் போய் வாங்கிட்டு வந்துகிட்டு இருக்கேன். ஸோ இது ஜஸ்ட் 77 ருபீஸ்க்கு கிடச்சிது. ஸோ இதோட எம்ஆர்பி எல்லாம் பார்த்தீங்கன்னா விலை அதிகமாக தான் இருக்கும். ஸோ டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வந்து கேட்டிருந்தாங்க, அதனால் பார்த்தீங்கன்னா நான் அதை வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து 84 ருபீஸ்க்கு கிடச்சிருக்கு. அரேபியன் டேட்ஸ்னு போட்டிருக்கு, ப்ரீமியம் அரேபியன் டேட்ஸ் போட்டிருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வைஸ் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன், இன்னும் சாப்பிட்டு பார்க்கல. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரத்தத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லது, டேட்ஸ் எல்லாம் சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க. ரத்த சோகை இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா டேட்ஸ் சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எம்ஆர்பி வந்து 199 ருபீஸ் போட்டிருக்கு. ஆனால் நமக்கு இது 1/2 கிலோ பேக்கெட்டு 84 ருபீஸ்க்கே கிடச்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஏர் லாக் எல்லாம் கூட இருக்குது. இது நம்ம ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கூட பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம சீல் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ராகி கஞ்சி எல்லாம் குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அங்கே ஹாஸ்பிட்டலில் தினமும் காலையில் குடிச்சு பழக்கமாகி போச்சு. அவங்களுக்கு நல்லது தான். உங்கள் வீட்லேயும் சுகர் பேஷண்ட்லாம் இருந்தாங்கன்னா ராகி கஞ்சியெல்லாம் வந்து போட்டு குடிக்க சொல்லுங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இது 1 கிலோ பேக்கெட் வாங்கியிருக்கேன். இது வந்து 50 ரூபாய்க்கு கிடச்சிருக்கு. ஸோ இதோட எம்ஆர்பியும் 74 ரூபா, நமக்கு 50 ரூபாய்க்கு கிடச்சிருக்கு. ஸோ கோல்டு வின்னர் வந்து பார்த்தீங்கன்னா வனஸ்பதி. எப்பயாவது பொங்கலுக்கெல்லாம் வந்து போட்டால் நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. பட் வனஸ்பதி யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம நெய் யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா கேட்டதுனால நான் இது வனஸ்பதி வந்து நான் வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 48 ருபீஸு. ஸோ இதோட கிராம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 500 ml. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 48 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. மேபி எம்ஆர்பி எல்லாம் பார்த்தீங்கன்னா விலை அதிகமாக இருக்கும். ஸோ எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா 64 ரூபா போட்டிருக்காங்க, நமக்கு இது 48 ரூபாய்க்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த டாப் ரமன் இந்த மசாலா நூடுல்ஸ் வந்து ரொம்ப வருஷமாக நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வாட்டி 86 ரூபாய்க்கு கிடச்சிருக்கு. இது பெரிய ஃபேமிலி பேக்கு. இதில் மொத்தம் 8 இருக்கும், 84 ரூபா. ஆனால் இதோட எம்ஆர்பி 112 ரூபா. ஸோ இந்த மாதிரி எம்ஆர்பியிலேருந்து எல்லாமே ரேட்டு கம்மியாக வாங்குறப்ப நமக்கு வந்து காசு வந்து மிச்சம் பிடிக்கலாம், சேவ் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு 15 ஐட்டம்ஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா 919 ரூபாய்க்கு நான் வாங்கியிருக்கேன். 1000 ருபீஸ்க்கு மேலே வாங்கினதுனால 50 ருபீஸும் டிஸ்கவுண்ட் ஆச்சு. அந்த டிஸ்கவுண்ட் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா இதில் கழிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் 77 ரூபாய்க்கு 455 ரூபாய்க்கெல்லாம் கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஐட்டம்ஸ் மட்டுமே 919 ரூபாய்க்கு நான் வாங்கியிருக்கேன். இது ஃப்ளிப்கார்ட்டில் நான் ஆர்டர் பண்ணி வாங்கினது. இது வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி வந்து கொடுக்கலாம். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்குள்ளவே ஆப்குள்ளவே ஒரு யூபிஐ பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தான்.
அதில் நான் என்ன பண்ணிட்டேன்னா என்னுடைய ஐசிஐசிஐ பேங்க் ரூபே கார்டை வந்து நான் போட்டு விட்டுட்டேன். அது கிரெடிட் கார்டு தான், ஆனால் யூபிஐ பேமெண்ட் என்னால் பண்ண முடிஞ்சது. ஸோ இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆச்சு. ஃப்ளிப்கார்ட்டில் அந்த ரூபே கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி நான் யூபிஐ பேமெண்ட் வந்து சக்ஸஸ் பண்ணேன் 919 ரூபாய்க்கு. ஸோ இந்த நெய் கூட பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். ஸோ எம்ஆர்பி பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா 630 ரூபா போட்டிருக்கான். ஆனால் நமக்கு 455 ரூபாய்க்கு கிடச்சிருக்கு. ஏன்னா அந்த ஃப்ளிப்கார்ட்டை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இந்த ரேட் வைஸ் எப்பயுமே பார்த்தீங்கன்னா கூட்டிக்கிட்டே இருப்பான், ஒரு சில நேரத்தில் குறைச்சிக்கிட்டே இருப்பான். அதனால் நமக்கு வந்து நம்ம புக் பண்ணுறப்ப எந்த ரேட் கிடைக்குதோ அதுதான் நமக்கு. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் போய் செக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரேட் கூட இருக்கலாம். ஸோ நமக்கு இந்த 630 ரூபாய் ஐட்டம் 455 ரூபாய்க்கு கிடச்சிருக்கு. மேபி இந்த எக்ஸ்பைரியை பொறுத்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து கொடுக்க சான்சஸ் இருக்குது. இது பாருங்கள், எக்ஸ்பைரி வந்து செப்டம்பர் மாதம் வரையும் இருக்குது, இல்லை அக்டோபர் வரையுமே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பியூர் கீ மேட் யூஸிங் க்ரீமி மில்க்குன்னு போட்டிருக்காங்க. அதாவது நந்தினி நெய்யில் பார்த்தீங்கன்னா சுத்த பசு நெய்ன்னு சொல்லி போட்டிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா க்ரீமி மில்க்குன்னு சொல்லி போட்டிருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்கும்னு தெரியல. பட் இதுவுமே எம்ஆர்பி கூட பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்குது. ஸோ நமக்கு டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் 455 ரூபாய்க்கு கிடச்சிருக்கு. ஸோ ஆவடி வரையும் போயிருந்தேன் இல்லையா, அவர் வந்து அந்த டெலிவரி பாய் வந்து சுற்றிக்கிட்டு இருந்தார். அவர் வரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாமே விலைவாசியெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமே சொல்லிட்டு நான் வந்து ஒரு ரவுண்ட்ஸ் போயிருந்தேன். அப்போ போனப்போ எனக்கு என்ன புரிய வந்ததுன்னா, ஆவடி மார்க்கெட்லேயே பழம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பாக இருக்குது. இந்த 2 சீப்பு வாழைப்பழம், அதாவது ஒரு சீப்புன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த 2 சீப்பு வாழைப்பழம் கிட்டத்தட்ட 1 கிலோவுக்கு மேலவே இருந்தது. 40 ரூபாய்க்கே கொடுத்தாரு. எவ்வளோ வாழைப்பழம் இருக்குது பாருங்கள், ஜஸ்ட் 40 ரூபா தான். அதுக்கப்புறம் அந்த நெல்லிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட 10 ரூபாய் சேஞ்ச் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த 4 நெல்லிக்காய் வந்து 10 ரூபாய்க்கு கொடுத்துட்டாரு. 50 ரூபாய் சொல்லிட்டு ஒரு கடையில் வாங்கினேன். இப்போ உடனே சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் கூட பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ 30 ரூபான்னு சொல்லிட்டு ஒரு தாத்தா வித்துட்டு இருந்தார். பிளாட்ஃபார்மில் தான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. உடச்சி கூட பார்த்து வாங்கணும்னு தோணலை, டக்குன்னு பார்த்த உடனே வாங்க தோணுச்சு. இது 1/4 கிலோ போடுங்க தாத்தான்னு சொன்னால் அவர் 1/4 கிலோ 15 ரூபாய்க்கு கொடுக்கவே இல்லை, 20 ரூபாய்க்கு தான் கொடுத்தாங்க. 1/2 கிலோனா 30 ரூபாவாம், 1/4 கிலோனா 20 ரூபாவாம். அது என்ன கணக்குன்னா பார்த்துக்கோங்க. இப்படி தான் இருக்காங்க. எத்தனை பேர் வந்து கேட்குறாங்க 1/4 கிலோ கொடுங்கன்னா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படியே கொடுத்தாலும் 5 ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சு தான் கொடுக்குறாங்க. இது வந்து பூண்டு பார்த்தீங்கன்னா சின்ன பூண்டு நல்லா இருக்கும் போல். இது வந்து 1 கிலோ 120 ரூபாவாம், 1/2 கிலோ வந்து 60 ரூபாய்க்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ நிறைய பூண்டு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த முருங்கைக்காய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்டில் ஒரு 4 இருக்குது இல்லையா, 20 ரூபாய் இது. ஸோ சப்போட்டா வந்து பாருங்கள் 1/2 கிலோ 50 ரூபாய்க்கே கொடுத்தாங்க. நான் இது வாங்கினதுக்கப்புறம் அந்த ஃப்ளிப்கார்ட்டில் கேன்சல் பண்ணி அனுப்பிடலான்னா அந்த பையன் வந்து ஒத்துக்கவே இல்லை. ஃப்ரூட்ஸ் ஐட்டம்ஸ்லாம் கெட்டுடும், அதனால் ரிட்டன் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மீட்டிங்கில் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. ரிட்டன் எல்லாம் போட முடியாதுங்க, நீங்கள் அடுத்த வாட்டி வேணால் நீங்கள் வாங்காமல் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. அதனால் பார்த்தீங்கன்னா இது 1/2 கிலோ வந்து 50 ரூபா, நான் வாங்கினது 1 கிலோவே 48 ரூபா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ 30 ரூபாவாம், 1/4 கிலோ வந்து 20 ரூபாய்க்கு தான் கொடுத்தாங்க. ஸோ இது வந்து 340 கிராம் இருந்தது. அப்போ பரவாயில்ல, 20 ரூபாய்க்கு கிடச்சிது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் 1/2 கிலோ வந்து 20 ரூபா போல், 1/4 கிலோ 10 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த அவரைக்காய் வந்து 1/2 கிலோ 20 ரூபாவாம், 1/4 கிலோ கொடுக்கவே இல்லை. அதனால் 1/2 கிலோ வாங்கிட்டு நாங்கள் ஒரு 2 பேர் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம். அவர் வந்து கொஞ்சம் தான் எடுத்துக்கிட்டார் 10 ரூபா கொடுத்துட்டு. ஸோ இது வந்து எனக்கு 10 ரூபாய்க்கு கிடச்சிருக்கு பார்த்துக்கோங்க. ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா உடனே வந்து நம்ம சமைச்சு சாப்பிட்டோன்னு, உள்ளுக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா புழுவெல்லாம் கூட இருக்குது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த காய்கறி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வாங்கி நம்ம சாப்பிட்றப்ப நமக்கு டேஸ்ட் வைஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு சத்தெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா நல்லாவே கிடைக்கும். நம்ம வந்து வச்சு நம்ம யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா பாதி காய்கறி கெட்டு போகுது, நமக்கு உடம்புக்கும் நல்லது கிடையாது. ஸோ இந்த ஒரு சில பழம், இந்த காய்கறி மட்டுமே இந்த ஆவடி மார்க்கெட்டில் வாங்கின 240 ரூபா. ஸோ இது 919 ரூபா, இது வந்து 240 ரூபா. ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் இது 1 ரூபிக்கு கொடுத்துருந்தாங்க. சான்ஸே இல்லைங்க, ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பொருளாக இருக்குது. இதில் பாருங்கள் எத்தனை நட்ஸ் இருந்தது தெரியுமா. 0% ஆடட் சுகர், கொலஸ்ட்ரால், டிரான்ஸ்ஃபேட், இது எல்லாமே 0% போட்டிருக்காங்க. அதனால் இது வந்து எப்படியாப்பட்டவங்களும் சாப்பிட்லாம். ஸோ நிறைய ஆல்மண்ட்ஸு, நிறைய வந்து எல்லாமே இருந்தது. சாப்பிட்றப்ப நல்லா இருந்தது, ஹெல்த்தியான ஒரு பண்டமாக இருந்ததுனால சரி உங்கள் கூட காமிக்கலாமேன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த வாட்டி ஆக்சுவலாக நான் ஆர்டர் பண்ணது 17 ஐட்டம். அதில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வாழைப்பழம், இந்த ஏலக்கி வாழைப்பழம் வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ போட்டிருந்தேன், 1/2 கிலோ 1/2 கிலோன்னு சொல்லிட்டு 2 போட்டிருந்தேன். அந்த 2ம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் இல்லைன்றதுனால அவங்க கேன்சல் பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ அந்த 45 ரூபா கழிச்சிட்டு நம்ம அந்த 964 ரூபாயில் 919 ரூபாய் மட்டும் நம்ம கொடுத்துட்டு அந்த பேலன்ஸ் இருக்குது அந்த 15 ஐட்டம்ஸ் நான் இப்போ காமிச்சிருந்தேன் இல்லையா, அதை மட்டும் நான் வந்து யூபிஐ ஸ்கேன் பண்ணி நான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன்.